ఆత్మ నమస్కారం. సరయ్యా ஆத்ம நமஸ்காரம். 19வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நேற்று மதுபானம், உலகத்தில் சொல்லி வருகின்ற மதுபானங்கள் என்பது வேறு. உண்மையில் நமது சிரசாகிய அந்த தலையில் துலக்கக்கூடிய அந்த அமிர்தம் தான், அதுதான் உண்மையான அமிர்தம், அதுதான் மதுபானம் என்று சொல்லுவது. நமக்குள் அந்த ஜீவனானது அது சக்தியாகி அது வெளியில் வியாபிப்பதை தடுத்து நமக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்க விடாமல் அது முழுவதுமாக நம்ம உள்ளுக்குள்ளேயே அது அசையாமல் அது நிலை நிறுத்தும் போதுதான் நமக்குள் அந்த அமிர்தம் என்பது சுரக்கின்றது என்பதை பற்றி தான் நேற்று ரொம்ப பார்த்தோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல மதங்கள் 4 வகையான மதங்கள் அப்படின்னு இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஏற்றாற்போல் இந்த ஜனங்கள் நடந்து வருகிறார்களே, என்னது இது? எந்த விதத்துல இது உண்டானது அப்படின்ற ஒரு நிலை வருது. என்னது? இப்ப அந்த மதங்கள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம், இதுல நம்ம எந்த மதத்தவர்களை சார்ந்தோம்னு பாத்தீங்கன்னா இந்து மதம் சொல்லிட்டு சீடர் சொல்றாரு. அப்போ இந்து மதக்காரர்கள் நம்மள சொல்லிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈஸ்வர சேவை இதை சரிவர நாமே செய்து வருகிறோம், இதனால்தான் நமக்கு இந்து மதஸ்தர் அப்படின்னு பேருன்றாரு. அப்போ உண்மையில நம்ம ஈஸ்வர சேவை கரெக்டான முறையில் தான் செய்திருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஆலோசிக்கும் போது இன்னும் நம்ம சரியா செய்யலன்னு தான் அதை சொல்ல முடியும். அதுக்கு அப்ப ஈஸ்வர சேவையை செய்யாதவர்களை இந்துக்கள் என்று சொல்லத்துக்கு இடம் உண்டான்னா அந்த மாதிரி சொல்லத்துக்கு இடம் கிடையாது. அப்போ உலகத்துல பலவிதமான மதங்கள் இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயலுங்க. அது ஏன்னா மதங்கள் என்பது முதலது யாதொன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜாதி என்பது யாதொன்றும் கிடையாதது. அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கும் போது தான் நமக்கு இந்த மாயினுடைய விளைவால ஏற்படுது. இதே மாதிரிதான் 3 தேகங்கள், 3 காலங்கள், 3 குணங்கள் எல்லாமே நம்ம தூங்க சொல்ல நமக்குள்ள இருக்கான்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. ஆனா நம்ம தூக்கத்தை விட்டு இழுக்கும் போதுதான் நமக்கு அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்கும் போது அது மாயினுடைய அந்த மனதினுடைய இயல்பாலத்தான் எல்லாமே தோன்றுகிறது. அதே மாதிரிதான் இந்த மதங்களும் அப்படித்தான் தோன்றி இருக்கிறது. உண்மையில மதங்கள் என்பது யாதொன்றுமே கிடையாதது. அப்படி உண்டுன்னு ஒண்ணு சொன்னா அது தானே ஒரு மதம் அல்லாமல் அது வேறொரு மதம் என்பது அது கிடையாது. அந்த ஒரு மதத்துக்குத்தான் ஈஸ்வர மதம் சொல்றது. அப்ப உலகத்துல அந்த ஈஸ்வர மதம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த வழிமுறை அந்த ஜீவனை அதனுடைய சக்தி விரயமாகாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே கொண்டு சேர்ப்பதற்கு, அதிலேயே அந்த சக்தி முழுவதும் நிலை நிறுத்துவதற்கு அதுக்கான வழியை காட்டுகிறதோ அதுதான் உண்மையான மதம். அப்ப மதங்களுடைய நோக்கம் எல்லாம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்தாலும் சரிது, அது உண்மையான அது மதம் என்பது அது கிடையாதது. அந்த ஒரு மதத்துக்குத்தான் ஈஸ்வர மதம் சொல்றது. அப்ப உலகத்துல ஈஸ்வர மதமான அதை ஏக மதம் அல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு அது ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை கற்றுத்தரவர் தான் இருக்க வேண்டும். அதுதான் ஏக மதம்ன்றது. இதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. அந்த மதத்தினுடைய நோக்கம் அதுதான் இருக்கணும், அதுதான் உண்மையான மதம் என்றது. அப்ப இந்து என்பது இந்து மதம், அதாவது இந்து என்பது சந்திரன், மதம் என்பது ஸ்தாபனமாகும். அது எதையாக ஸ்தாபிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா அந்த சந்திரனை தான் ஸ்தாபிக்கணும். சந்திரன் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மனம்தான் அது. அப்ப அந்த மனமாகிய அந்த சந்திரனை
நம்ம ஈஸ்வரனா இருக்கின்ற அந்த ஜீவன்ல நம்ம ஸ்தாபித்து, அதாவது அதுல நிறுத்துவதுதான் இந்து மதம் சொல்றது. இந்த விதம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்தான் உண்மையான இந்து மதத்தவர். இது இல்லாதவர், அவர் இந்து மதத்தவராக பிறந்திருக்கலாம், புத்த மதத்திலேயாவது பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், முகமதிய மதலா இருக்கலாம். இந்த மாதிரி அபிமானித்து வருகிறார்களே, நான் தான் இந்து புத்த மதம் இல்ல கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அபிமானித்துறது மட்டும் அல்லாம இந்த மதத்தை பற்றிய எந்த ஒரு அறிவும் அவருக்குள்ள கிடையாது. அப்ப உண்மையில பார்த்தா யாதொரு மதமும் அல்ல. இது எந்த விதம்னா, இந்து மதக்காலந்து அபிமானித்து வருகின்றவர்கள் பட்டவர்களும் அவங்கள கூட பாத்தீங்கன்னா 72 அடி விலகி நிற்க வேண்டியது நாயடி அப்படிங்கிற ஒரு ஜாதிக்காரெல்லாம் உண்டு. அது அவர்களை பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் வர்ணத்துல பார்த்தாலே கொஞ்ச தளவு தள்ளி நிக்கணும், இல்லைன்னா அவங்க குளிக்கணும். அந்த மாதிரி அது தொட்டா மட்டும் தீட்டுன்றது இல்ல, கொஞ்ச அளவு பார்த்தாலே அவர்களை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள தீட்டுன்ற முறையில பல விதத்துல இந்த மதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு உலகத்தை அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அப்ப இந்த உலகம் என்பது எப்பவுமே அந்த உண்மைத்தன்மைக்கு அது புறம்பாகத்தான் இருக்கிறது. அப்ப குறிப்பிட்ட அந்த ஜாதி இருக்கிற வீதியில மற்ற மதத்தவர்களோ மற்ற ஜாதிக்காரர்களோ கூட நடக்க விடாமல் தூர நிறுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரசாங்க பாதையில கூட நடக்க முடியாம அந்த வந்ததனுடைய அந்த விளைவாகத்தான் அந்த முகமதியஸ்கள் என்று அபிமானித்தவர்களுடன் சேர்ந்து பல கைத்தொழில்களையும் செய்து உபஜீவனம் செய்து வருதோம். அவர்கள் முகமதிகள் என்று அபிமானித்து வருகிறார்கள். அப்படிதான் அவர்களுக்குள்ள நான் தான் முகமதி அபிமானித்து வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு அந்த முகமது மதத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இருக்கிறது கிடையாது. அப்புறம் இந்துக்களுக்கும் இந்து மதம் சொல்லியிருக்கும் அப்படிதான் இல்லைன்ற நிலைமையில் தான் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அவர்களுக்கு முகமது மதத்தில் அதிகபட்சம் என்ன தெரியும் பாத்தீங்கன்னா 3 வார்த்தைகள் தான் சொல்றாரு. அதாவது அல்லான்னு தெரியும், அல்லாஹும் தெரியும், இல்ல பிஸ்மில்லா தெரியும். இதை தாண்டி அந்த மதத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை அவர்களுக்கு எதுவும் சரியாக தெரிந்திருக்கல. இந்த வார்த்தைகளுடைய பொருளாகட்டும், இந்த முகமது மதத்தை பற்றிய யாதொரு தத்துவத்தையும் அறியாமல் இப்ப சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை மட்டுமே அவங்க உச்சரித்து கொண்டு நான் முகமதியனாகும் என்று அபிமானித்து நடக்கின்றார்கள். அதே மாதிரிதான் இந்து மதத்தோட சிறிது பலவித கடவுளுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு நான் தான் இந்து மதத்தோன்ற முறையில மாத்தினா அப்படித்தான் அவர்கள் அபிமானித்து வருகிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு நான் தான் இந்து மதத்தோன்ற முறையில சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரிதான் எல்லா மதத்தினோட அந்த மதத்தினுடைய அதனுடைய உண்மையான அந்த பொருளை அறியாம நான் தான் இந்து மதம், நான் தான் புத்த மதம், நான் தான் கிறிஸ்துவ மதம், இல்ல முகமதிய மதம், இந்த மாதிரி அனுசரித்து கொண்டு இப்ப சொன்ன மாதிரி நாயாடி என்று அபிமானித்து நடக்கிறது அல்லாம இந்த மதங்களை பற்றி எந்த ஒரு தத்துவமோ அறிவோ அவர்களால கிரகிக்கவோ அவர்களால முடியறது இல்ல. அது உண்மையில ஆலோசிச்சோம்னா இந்த மாதிரி எந்த ஒரு மதமும் நமக்கு இல்லாததாகும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால இருந்துதா, நம்மளுடைய தூங்கும் போது இந்த மாதிரி மதம் என்ற ஒரு நிலைமை நமக்குள்ள இருக்கிற கிடையாது. எப்ப அந்த ஜீவசக்தியான வாய்வு அது வெளியில வியாபித்து பின்னகதியாகும் போதுதான் இந்த மதங்கள் என்கின்ற நிலைமை, இந்த அவஸ்தை என்பது நமக்குள்ள அது உருவாகி கொண்டிருக்கிறது. உண்மையில பான்னா எல்லா மதங்கள் என்று ஒன்று இருந்தன்னா அது ஈஸ்வர மதம் ஒன்று தான் இருக்கணும். இந்த மாதிரி ஈஸ்வர மதத்தை அறியாமல் இருக்கின்ற ஒரு காலத்துல ஒரு புத்தர் என்ற ஒரு மகான் உண்டாகினாரு. அவர் ஈஸ்வர மதத்தினுடைய அந்த உண்மை தத்துவத்தை அதை உண்மையில கிரகித்து அதை ஈஸ்வர விசாரணை செய்ய வேண்டியதுக்கான அந்த உண்மை மார்க்கத்தை அவர் ஸ்தாபிக்க செய்தாரது. அப்ப அந்த மகான் ஒரு புரோகிதராக ஒரு வழிகாட்டியாக இருந்தாரு. அப்ப அந்த மகானுடைய பெயர் தான் புத்தர். இது அப்ப மகானுடைய அந்த பெயரை வச்சே அந்த புத்த மதம் சொல்லிட்டு அந்த மதத்துக்கு ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். அந்த மகான் ஸ்தாபித்தது உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஈஸ்வர மதத்தை தான் ஸ்தாபித்தாரு. அது உண்மையில புத்தர் மதத்தை அவர் ஸ்தாபிக்கவில்லை. அப்ப அந்த மகானுடைய பெயரு அப்ப புத்தர் என்று அபிமானித்து அத இருக்கிறதால அந்த புத்த மதம் என்று அதால
சொல்லி வருகிறார்கள். இப்போதான் அதுக்கு அவரு ஸ்தாபிச்சதால பாத்தீங்கன்னா அதுக்கு புத்த மதம் சொல்லிட்டு சொல்லி வருகிறார்கள். உண்மையில அந்த மகானுக்கு புத்தர்னு ஒரு பெயர் இல்லாம சுக்கரன் ஒன்று பெயர் இருந்ததுன்னா அப்ப அந்த மதத்துக்கு சுக்கிரன் என்ற பெயர் தான் வைத்து இருப்பார்கள். அப்ப உண்மையில புத்த மதம் என்ற ஒரு மதம் இருக்குதான்னு பார்த்தனா உண்மையில அது கிடையவே கிடையாது. இதே பிரகாரம்தான் ஒரு காலத்துல கிறிஸ்து என்ற ஒரு மகானம், மற்றொரு காலத்துல முகமது என்ற ஒரு மகானம், அவர்கள் அந்த ஈஸ்வர விசாரணைய உள்ளது உள்ளபடி அறிந்து அதற்கான ஈஸ்வர சேவையில முழுமையாக இருந்து அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கி வைத்தார்கள். அந்த ஈஸ்வர சேவைக்கான அப்ப அந்த விதம் ஈஸ்வர மதத்தை ஸ்தாபித்ததுக்கு இப்ப மாதிரி மேல் சொன்ன மகான்கள் ஒவ்வொரு ஒரு புரோகிதராக இருந்திருக்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்கள் வாழ்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது அப்போ அந்த மதத்துக்கு ஒவ்வொரு பெயர்கள் என்று வைத்து விட்டார்கள். அப்ப கிறிஸ்து என்ற ஒரு மகான் புரோகிதராக இருந்தால கிறிஸ்துவ மதம் என்ற மாதிரியும், அப்ப முகமது என்ற ஒரு மகான் சாபித்த நிமித்தம் காரணமாக அப்ப கிறிஸ்துவ மதம் முகமதம் என்று அந்த மாதிரி பெயர்கள் என்று அந்த மாதிரி உண்டாயிடுச்சு. அப்ப இந்த இரண்டு பேருடைய பெயர்களும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேரு ஜார்ஜுன் அப்படின்னு பேர் வச்சிருந்தா, ஒருத்தர் பேரு சேக்குட்டின்னு பெயர் வச்சிருந்தனா அப்ப அந்த மதத்துக்கு பெயரு ஜார்ஜ் மதம் தான் சொல்ல முடியும். சேக்குட்டின் பெயர் தான் அந்த மாதிரி தான் பெயர் சொல்ல முடியும் வந்தது. அப்ப உண்மையில அந்த மதங்கள் என்பது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்ப அந்த மதங்களுக்கு எதை அனுசரித்து அதனுடைய வித்தியாசங்கள் பெயர் உண்டாகின்றன அந்த குருமார்களுடைய அந்த பெயர்களால அனுசரித்து தான் அந்த மாதிரி வெவ்வேறு பெயர்கள் அந்த இடத்துல அது உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஸ்தாபித்தது எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர மதத்தை தான் அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அப்ப ஈஸ்வர மதம் என்ற ஒரே ஒரு மதம் இல்லாம வேறொரு மதம் என்பது கிடையாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவனானது, அது உற்பத்தியான, அது அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலைமை. பொதுவா பாத்தீங்கன்னா அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஆகாசம் என்ற நிலை உருவாயுது. அது சலனப்படும் போதுதான் அது வாயு ஆகிறது, அது ஜீவன் ஆகிறது. அப்ப அந்த ஜீவன் தான் மீண்டும் அதனுடைய சக்தியை அது விரயம் செய்யாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த ஆகாயத்திலேயே ஒரு அசைவில்லாமல் அது நிலைநிறுத்தும் போதுதான் அந்த இடத்துல அக்ஷரம் என்ற நிலையை அது பெறுகிறது. அப்ப அதுக்கான மார்க்கத்தையும் வழியும் அதுக்கான வழிகாட்டியதை தான் அந்த நிலைகளை யார் அதுல உண்மையை தன்மை அறிந்து நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஈஸ்வர மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் உண்மையாக ஈஸ்வர சேவை செய்கிறவர்கள். அப்ப அததான் பாத்தீங்கன்னா அது ஒரு மதம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஈஸ்வர மதம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப உலகத்துல எப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய ஜீவனை அதை விரயமாக்காம விடாமல் அதோகதியாக்க விடாமல் அவரவருடைய அந்த பிரம்ம அந்தரத்தில் அது ஈக்கச் செய்து அதிலேயே தானாய் தன்மயமாக ஆகக்கூடிய அந்த நிலையை வழிகாட்டக்கூடியது தான் அது உண்மையான அது மதமாக இருக்க முடியும். அதுதான் ஈஸ்வர மதம். அதை தான் சொல்றது. அப்ப பொதுவா இந்த உலகத்துல பலவிதமான அந்த கட்டிடங்களை கட்டிட்டு ஒன்னுத்துக்கு தேவாலயம் பேரு, ஒன்னு சர்ச்சுன்னு பேரு, மாதா கோயில் பேரு, பள்ளிவாசல் பேரு, இந்த மாதிரி சொல்லி கொண்டு அந்த இடத்துல அந்த பலவிதமான பொம்மைகளை ஸ்தாபித்து அவைகளை ஈஸ்வரன் என்று பொதுவாக அவருக்குள்ள சங்கல்பிச்சு கொண்டு அந்த இடங்கள்ல புத்தி இல்லாதவர்களாகி அந்த மாதிரி ஜீவ காருண்யம் இல்லாமல் தன்னுடைய ஜீவனே அவர்கள் கோபம், வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரி விதத்துல ஒரு இம்சை பண்ணி கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்களை இம்சை பண்ணிட்டு அதே மாதிரி கொடூர குணம் உடையவர்களாகவும் அதே மாதிரி அந்த இடத்துல நரபலி கொடுக்கிறதோ அதே மாதிரி ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பலி இந்த பிற உயிர்களுடைய பலியிட்டது அதனுடைய உடலை விட்டு அதனுடைய உயிரை பிரித்து பலியிட்டுட்டு இதுதான் எங்களுடைய மதம் என்று அந்த மாதிரி கடின கொடூர சித்தர்களா இருக்கிறார்கள். கொடூர செயல்களை செய்து கொண்டு அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கின்ற இருக்கிறவர்கள் இதெல்லாம் அந்த எப்பவுமே அந்த உலகம் என்பது அந்த உண்மைத்தன்மைக்கு நேர்மாறாக தான் இருக்குங்கண்டோ.
அப்போ இததான் அந்த மகான்கள் உண்டாக்குனார்கள்னு சொல்லிட்டு அந்த மகான்கள் மேல ஒரு தப்பான ஒரு தவறுதலான ஒரு அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த புத்தி கெட்டு இருக்கிறார்கள். அதாலதான் அவருடைய ஜீவன்ல அவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அததான் இதனுடைய உண்மைத்தன்மையை ஆலோசித்து தெரிந்து இந்த உலகத்துல மிகவும் திரேக அபியாசிக்கு அனுபவித்தும் கஷ்டப்பட்டும் வந்திருக்கிறார்கள். அப்ப அதுக்குதான் இந்த மேற்சொன்ன இந்த கொலைகள் எல்லாம் செய்யறது தப்பிதமாகும். அப்ப உண்மையான மார்க்கம் இன்னதாகும் என்று அறிந்து, அதாவது உலகம் என்பது தன்னுடைய சக்தியிலிருந்து தான் அது உண்டாச்சது. அந்த சக்திய தன்னில் தானே லைக்க செய்ய வேண்டியதுதான் அதாக உண்மை என்றும், மற்றவையெல்லாம் தவறுதலாகும் அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அந்த உலகத்துல எந்தெந்த மகான்கள் உண்டாகி இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சொன்னது இப்ப சொன்ன மாதிரி ஒரே மார்க்கத்தை தான். அந்த மார்க்கத்தை தான் இப்ப நாம உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறோம் என்ற முறையில தான் ஞானபிதா மதங்கள் என்ற முறையில இந்த அத்தியாயத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ ஞானபிதா கூறிய இந்த ஈஸ்வர மதம் தான் உண்மையாக எல்லா ஜீவனும் அறிய வேண்டிய மார்க்கம். அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே தானாய் தன்மயமாக தீர்ந்து அக்ஷரம் என்ற நிலையை பெற வேண்டும். இதற்கான உண்மையான வழிகாட்டுதல் தான், அதுதான் உண்மையான மதம், அதுதான் உண்மையான மார்க்கம். இததான் நாம அறியணும், இததான் நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் ஞானபிதா கூறிய அந்த உலகம் என்பது ஒரு சாந்தியும் சமாதானமும் அடைந்து உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாகவும் அமைந்தது. அவரவர்களுடைய மனமாகிய அந்த உலகத்தை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை நிலை நிற்க செய்து அதை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்கூட நிலையை அது பெற்று தரும். அத்தகைய நிலையை அனைவரும் பெற வேண்டித்தான் நாம் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம சதுர் வாக்கியங்களை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவும், எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறர் அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வயதிற்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மதங்கள் பத்தின ஒரு விஷயம். ஏற்கனவே மோட்சத்துக்கான உபாயமாக விரதங்கள் பார்த்தாச்சு, சேத்திர உபவாசம் பார்த்தாச்சு, யோகங்கள் பார்த்தாச்சு. ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறதும் இந்த மதங்கள் சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு மதம் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த வழிமுறைகளை சொல்லித்தரதாக இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மதம்ங்கிற பேர்ல நமக்கு எந்த ஒரு நல்வழியும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு என்னுடைய மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு அவங்கவுங்களுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வேண்டி அது சரியான மார்க்கம் தான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக இங்க சண்டை போட வேண்டியதா இருக்குது. மத கலவரங்கள் கூட இங்க ஏற்படுறதுக்கான நிலைமைங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு மதங்களை வச்சுக்கிட்டு இங்க பிரச்சனைகளை பண்றதுக்கு தான் அத்தனை ஞானிகள் இந்த உலகத்துல தோன்றி வெவ்வேறு மார்க்கங்களை இங்க ஸ்தாபிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆலோசனை செஞ்சு பார்த்தோம்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி சாமி யோகங்கள் பத்தி பேசும்போது அநேக யோகங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரோ அந்த மாதிரிதான் அநேக மதங்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. அநேக மதங்கள் இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறதா இருந்தா அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சாமி சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த ஜீவனும் இந்த ஈஸ்வரனும் சேர்றதுக்கான பாதை இருக்கிறது உள்ளுக்குள்ளார. அந்த உள்முக பயணத்துக்கு ஒரே ஒரு பாதை போதும், அந்த ஒரே ஒரு மார்க்கம் போதும். அநேக வழிகள்ங்கிறது இங்க இல்ல. அப்ப அதனுடைய செயல்பாடு முறையும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்க முடியும்.
வெவ்வேறு வகையாக இருக்க முடியாது. ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, யூத மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் இருந்தது. அந்த மதத்துல இருக்கக்கூடியவங்கள ஒருத்தரு முதன்மையானவரா ஒருத்தர் இருந்தாரு. ஆபிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து தான் அவருடைய வாரிசுகள்ல இருந்து அது வெவ்வேறு மதமாக பிரியற மாரி இருக்குது. ஆனா அந்த மதத்துக்கு 2 மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைய கவனிச்சு பார்த்தா, நமக்கு நல்லாவே தெரியும் 2 வேற வேற மதத்த அது சொல்லல அப்படின்னு. ஏன்னா அந்த யூத மதத்திலிருந்து தான் 2 பிரிவுகளாக 2 வகையான மார்க்கமாக அது பிரிஞ்சு வருது. அதிலிருந்து தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகமதியர்களுடைய மதமானது பிரிக்கப்படுது. இவங்க ஆபிரகாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க இப்ராஹிம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்ததியில அப்படியே சாலமோன் அப்படின்னு இவங்க சொன்னா, இவங்க சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்ததியினர் அடுத்தடுத்த தலைமுறைய தாண்டி வரும்போது, இவங்க தாவீது, டேவிட் அப்படின்னு சொன்னா, அவங்க தாவூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இயேசு அப்படின்னு சொன்னா, இவங்க ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த மதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த மொழியினுடைய வேறுபாட்டுல வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன், அதாவது இந்த புரொனவுன்சியேஷன் அதுல தான் அந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே தவிர, ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்த தான் அங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்ப இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும், இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும், இது எல்லாமே ஒரே தலைமுறையவே பத்தி பேசிட்டே வரக்கூடிய விஷயமாவே இருக்குது. அப்ப இந்த 2 மதமும் ஒன்று அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க போகுது? எப்படி இந்த 2 மதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை கவனிச்சு பார்க்கும்போது 2 ஒண்ணு தான் அப்படிங்கிறத எப்படி ஊர்ஜிதமா சொல்ல முடியுதோ, அந்த மாரி தான் மத்த மதங்களினுடைய செயல்பாட்டு முறையையும் நம்ம ஆழமா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒண்ணுதாங்கிறத நம்ம அர்த்தத்துக்கு வரும். பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, எல்லா நாடுகள்லயுமே அந்தந்த நாடுகளுக்கு தனித்துவமான மதம்னு ஒண்ணு இருக்கும். அரேபிய எமிரேட்ஸ்ல வந்து அவங்க இஸ்லாம் மதத்த முன்னிறுத்தி வச்சிருப்பாங்க. அங்க அதுதான் பெரும்பான்மையான மதமா இருக்கும். அந்த நாட்டினுடைய மதமாகவே அத சொல்ற அளவுக்கு இருக்கும். ஐரோப்பிய கண்டங்களுக்கு போயிட்டோம்னா, அங்க கிறிஸ்தவம் தான் முதன்மையாக இருக்கும். சைனா, ஜப்பான் இந்த மாரியான பிரதேசங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க புத்த மதம் தான் பிரதானமாக இருக்கும். அந்த மாரி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி பிரதானமான மதம்னு சொல்லி எதுவுமே இங்க சொல்ல முடியாது. இந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மதத்துக்கு கீழ்ப்படிஞ்சது, இந்த ஒரு மதத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு நீங்க சொல்லிற முடியாது. ஏன்னா பலதரப்பட்ட மதக்காரர்கள் நாம ஒற்றுமையாக இங்க நம்ம அனுசரிச்சு வந்துட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் இத மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கருத்துல கவனிச்சு பார்த்தோம்னா, எல்லா மதமும் ஒரே விஷயத்துல நம்மள கொண்டு போய் சேர்க்குது. எப்படி மலைகள்ல இருந்து வெவ்வேறு இடங்கள்ல அந்த ஊத்துல இருந்து ஆறுகள் பெருக்கெடுத்து எல்லாமே சமுத்திரத்துல போய் கலக்குதோ, காவேரி ஆகட்டும், கங்காவாகட்டும், கிருஷ்ணாவாகட்டும், கோதாவரி ஆகட்டும், இப்படி எத்தனை ஆறுகள் இருந்தாலும் எல்லாமே சமுத்திரம் அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால்லயே போய் கலக்குது. வங்காள விரிகுடால. ஸோ அந்த மாரி தான் இங்க இருக்கக்கூடிய மதமானது பலதரப்பட்ட சமயங்களையும், பலதரப்பட்ட நடவடிக்கைகளையும், நம்பிக்கைகளையும் அது கொண்டிருந்தாலும், அது எல்லாமே இறைவனை போய் சேர்க்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்திய கலாச்சாரங்கள்ல ஒரு புரிதல நாம வச்சிருப்போம். அதனால எல்லா மதமும் இறைவனை போய் சேர்க்கக்கூடியது. அதனால அதுல மதங்கள்ல பேதம் இருக்கலாம். ஆனால் அடையக்கூடிய இலக்குல எந்த ஒரு பேதமும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கையாக இருக்குது. ஆனா அதையும் சாமி மறுக்கவே செய்றாரு. எப்படி மறுக்கிறாரு அப்படின்னா, இந்த பலதரப்பட்ட நடவடிக்கைகளும் கிடையாது, பலதரப்பட்ட நம்பிக்கைகளும் இங்க கிடையாது. இருப்பது அப்படி ஒரு மதம்னு ஒண்ணு இருக்கிறதா இருந்தா, அது ஒரே மதமாகத்தான் இருக்க முடியும். அது ஈஸ்வர மதமாகத்தான் இருக்க முடியும். அந்த ஈஸ்வர மதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மதத்தை தவிர்த்து வேறொரு மதம் இல்லை. அப்படி இருக்கிறதாக நினைச்சால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாரு. இப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே ஹிந்து மதம்னா என்ன?
நாம பெருசா ஒன்றும் உபநிஷதங்களையோ வேதங்களையோ ஸ்ருதிகளையோ நம்ம படிச்சது கிடையாது. ஆனா பெரியவங்க சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி சில நடவடிக்கைகள் நம்ம ஈடுபட்டுட்டு இருப்போம். அந்த வகையில இதுதான் இந்து மதம் அப்படின்னு நாம ஒரு சின்னதா புரிதல் வச்சிருப்போம். அதேவே தான் நம்ம அடுத்த தலைமுறைகள் கடத்திட்டு போக போறோம். உண்மையாவே இந்து மதம்னா என்னன்னு நமக்கு எக்ஸாக்ட்டான அந்த ஆழமான புரிதல் நமக்கு தெரியாது. ஒரு மேலோட்டமான அளவுல சின்னதா நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அதே நம்ம ஆழமா போய் அந்த ஸ்ருதிகளையும், அங்க இருக்கக்கூடிய உபநிஷங்களையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ளார ஒரு தியான முறை இருக்கிறத கவனிக்க முடியும். அந்த இந்து மதமானது ஒரு தியானத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முறையாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். புத்த மதம் மட்டும் தியானத்துக்கானது கிடையாது. இந்து மதமும் அது தியானத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். தவத்தை முன்னிறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்மளுடைய புராண கதைகள்ல கூட அந்த தவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இறைவனை நேரடியாக கண்டதாக புராண கதைகள்ல சொல்ற இடத்துல, அங்க தவமானது அங்க சரியாக நடைமுறைப்படுத்தப்படும்போது சாத்தியமாகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, புத்த மதமும், இந்து மதத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் கவனிக்க முடியறது கிடையாது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஞானி ஒருத்தர் இந்த உலகத்துல தோன்றி ஒரு மதத்தை இங்க அறிமுகப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, நீங்கல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மதத்த விட்டுருங்க. நான் புதிசாக அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த மதத்த பிடிச்சுக்கோங்க. இந்த மதம் அதான் சரியானது. நீங்க பின்பற்றக்கூடிய மதம் தவறானது. அதை யாரும் பின்பற்றாதீங்க. அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஞானி இது நாள் வரைக்கும் ஒரு புது மதத்த கொண்டு வந்து இங்க புகுத்துனது கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஹிஸ்டரியிலேயே கிடையாது. அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், புத்தர் ஆகட்டும், இல்ல இந்துக்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஆன்மீக பெரியவர்களாகட்டும், யாருமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொன்னது கிடையாது. நீங்க பின்பற்றக்கூடிய மதத்தை நிறுத்திடுங்க. நான் சொல்ற மதத்த பின்பற்றுங்க. நான் உரைக்கக்கூடிய மதம் தான் சரியானது. நீங்கள் பின்பற்றக்கூடிய மதம் தவறானது அப்படிங்கிற கோணத்துல யாரும் பேசினது கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து கூட வந்து அவர் ஒரு மார்க்கத்தை இங்க காமிச்சு குடுக்குறார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பிறப்பிலேயே யூதர். அவர் கிறிஸ்டியன் கிடையாது. அந்த யூத மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள அவர் கண்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுல இருக்கக்கூடிய புத்தி சக்தி அவருக்குன்னே இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியில அங்க ஒரு தவறு இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அத சரி பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் அகற்றணுங்கிறது தான் அவருடைய பிரச்சாரமாக இருந்ததே தவிர, யூத மதத்தை யாரும் பின்பற்ற வேண்டாம். நான் சொல்லக்கூடிய எனக்கு பின்னாடி ஸ்தாபிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவத்தை பின்பற்றுங்கள்ங்கிறது அவருடைய போதனை கிடையாது. அந்த யூத மதமானது பழங்காலம் தொட்டே பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் இந்து மதம் போலவே பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகளை சுமந்து வந்ததுனால அதுல நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய பெரியவங்க அடிக்கடிக்கு வந்து அந்த மதத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி பலதரப்பட்ட ஆச்சாரியர்கள்ல ஒருத்தராகத்தான் இங்க இயேசு கிறிஸ்து வர்றாரு. அது மூட நம்பிக்கைகள் அகற்றணுங்கிற நோக்கத்தோட வர்றாரு. அதே மாதிரிதான் முகமது நபி வந்ததும் கூட அதே யூத மதத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாம், அதை தழுவியே வந்திருக்கக்கூடிய இஸ்லாம்ல இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை அகற்றணுங்கிறதுக்காக தான் அவரும் அங்க பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. அதனால அவர் தனியாக ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. நம்ம இந்தியா இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்துல கூட அநேக மூட நம்பிக்கைகள் உண்டாயிருக்கும் போது அந்த மூட நம்பிக்கைகளை பார்த்து அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் புத்தர் வந்து தன்னுடைய புத்தி சக்தியினால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம எதெல்லாம் பின்பற்றணும் எதெல்லாம் விடணுங்கிறதுக்கான வழிமுறையை நமக்கு காமிச்சு கொடுத்தார். சோ அவருடைய நோக்கமும் இங்க அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க போறாரு, அதைவே தான் எல்லாரும் பின்பற்றணுங்கிறது நோக்கம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பின்பற்றி வந்திருக்கக்கூடிய மதங்களுடைய மூட நம்பிக்கையை சரி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டவங்க. அவருடைய காலங்களுக்கு அப்புறம் தான் அது கிறிஸ்தவமாகவும் இஸ்லாமியமாகவும் புத்த மதமாகவும்
பல மாற்றங்கள் அது ஏற்படுத்த வேண்டியதா இருக்குது. அவருடைய ஃபாலோவர்ஸ்னால அந்த மதங்களாக அது ஸ்தாபிக்கப்பட்டது. அவங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் புத்தகமாக்கப்பட்டு, அவருடைய ஆ பிரசங்கங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு, அது வேதமாக சித்தரிக்கப்பட்டு, அது ஒரு புதிய மதமாகவே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவருக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸ் தான். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவ மதத்தை நிறுவினவர் கிடையாது. புத்தர் புத்த மதத்தை நிறுவினவர் கிடையாது. உண்மையே சொல்லப்போனா அவங்க 2 பேத்துக்கும் இப்படி ஒரு மதம் இருக்கிறதே தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்டியானிட்டின்னு ஒண்ணு இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் கான்ஸ்டான்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னரால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கிறிஸ்தவம்ங்கிறது. அது அவரு சிலுவையில் அறையப்பட்டு, அதுக்கப்புறம் அவரு உயிர் தெழுந்து அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் 500 வருஷம் கழிச்சு சுமாரா 500 வருஷத்துக்கு அப்புறம் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது வரலாறு. ஸோ இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மகானும் தனித்துவமாக ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்கணும், ஒரு மதத்தை கொண்டு வந்து நிறுவனங்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் கிடையாது. எப்படி நம்ம இதுல சங்கராச்சாரியார் இருந்தாரு, ராமானுஜர் இருந்தாரு, ராகவேதர் இருந்தாரு, வள்ளலார் இருந்தாரு, சாமி சிவானந்த பரமசர் இருந்தாரு. அவங்கெல்லாம் இந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பேசி மக்களை சரி பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெளிவு நிலைமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்களோ, அது போலதான் புத்தரும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இயேசு கிறிஸ்துவும் செஞ்சாங்க. அதனால இந்த உலகத்துல அநேக மதங்கள்ங்கிறது கிடையாது. இருக்கிறது ஒரே மதம் தான். அது ஈஸ்வர மதம். அந்த ஈஸ்வர மதத்தை தான் சாமி வந்து நமக்கும் காமிச்சு கொடுத்திருக்கிறார். அது புதுசாக காமிச்சு கொடுக்கல. ஏற்கனவே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல மூட நம்பிக்கைகளை அகற்றணுங்கிறதுக்காக சாமி அதை நமக்கு தெளிவுபடுத்துறார். அப்ப ஈஸ்வர மதம் அப்படின்னா என்ன? முதல் அத்தியாயத்திலேயே சாமி அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டார். எவனொருவன் தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே நிலைபெற செய்கிறவனோ அவனே ஈஸ்வர மதஸ்தான். தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு வியாபிக்க செய்கிறவன் நிரீஸ்வர மதஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான டெபினிஷனை கவனிச்சு பாருங்க. இந்து அப்படின்னா சந்திரன், மதம் அப்படின்னா ஸ்தாபிக்கிறது. சந்திரனாக இருக்கக்கூடிய மனசை கொண்டு போய் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலே ஸ்தாபிக்க செய்வதுதான் இந்து மதத்தினுடைய கொள்கை. அதுதான் பெயர்லயே அவங்க இந்து மதமாக அங்க வச்சிருக்கிறாங்க. நாம அதைய விரதங்களாகவும் அப்புறம் கோவில்களுக்கு போய் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடிய நிகழ்வாகவும் நாம நமக்கு தகுந்தபடி அதை மாத்தி வச்சிருக்கிறோமே தவிர அதனுடைய உண்மையான யதார்த்த நிலை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வேதங்களை படிக்கணும். அங்க இருக்கக்கூடிய உபநிஷத்துக்களை நம்ம படிக்கணும். அந்த ஸ்ருதிகளுக்கான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த சித்தர்கள் 18 சித்தர்களுடைய பாடல்களை படிச்சா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க அனுபவஸ்தர்களாக இறைவனை கண்டு உணர்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்களை கவனிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. நம்மளுடைய மனசை கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்னு. அப்போ இந்த உண்மையான அந்த மதத்துக்கான நோக்கம் என்ன, அதனுடைய வழிமுறை என்னங்கிறது தெரியாதனால தான் இந்த மூட நம்பிக்கைகளானது பெருகி வருது. ஏற்கனவே ஏகப்பட்ட முறை இந்த மூட நம்பிக்கைகளை நம்ம கொடுத்து தான் அதை கெடுத்து அந்த மதமான மார்க்கத்தையே அந்த பாதையை கெடுத்ததுனால தான் மீண்டும் மீண்டும் மகான்கள் இந்த உலகத்துக்கு தோன்றி அந்த மூட நம்பிக்கைகளை சரி பண்றதுக்கு பாடுபட வேண்டியதாவே இருக்கு. அவங்க சரி பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. இன்னொரு 500 வருஷம் கழிச்சு திரும்ப இன்னொருத்தர் வந்து அதை சரி பண்ணுவாரு. மறுபடியும் ஒரு 500 வருஷம் கழிச்சு நாம அதை கெடுத்து வச்சிருப்போம். இப்படி நம்மளுடைய வேலையா இருக்குது. அதை சரி பண்றதே ஞானிகளுடைய வேலையாவே இருக்குது. அப்படிதான் இப்ப கடைசியா சாமி சிவானந்த பரமசர் வந்து இந்த மதத்தை சரியான வகையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறதுக்காக நம்மளுடைய மூட நம்பிக்கைகளை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்காக சித்த வேதம்ங்கிற நூலையும் சித்த வித்தைங்கிற அந்த அபியாசத்தையும் கொடுத்திருக்கிறாரு. சட்டத்தையும் கொடுத்து அந்த வித்தையை காப்பாற்றும்படி சொல்லியிருக்கிறாரு. இதை அப்படியே அடுத்த தலைமுறைகளுக்கு நாம கொண்டு போய் சேர்க்கிறது தான் நாம இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நாம செய்யக்கூடிய ஒரு கடமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இதுல சேர்க்காம இதை அப்படியே கொண்டு போய் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும். சாமி என்ன சொன்னாரோ அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி போச்சுன்னா அப்புறம்
சாமி சொன்னது ஒரு மாதிரி இருக்கும், பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாம செயல்படுறது வேறொரு வகையா இருக்கும். அதனால இதுவரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய மகான்கள் எதை கடைபிடித்திருந்தார்களோ, எதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களோ, கடை விரித்துட்டு இருந்தாங்களோ, அதையத்தான் சாமி சிவானந்த பரமசரி இங்க நமக்கு ஈஸ்வர மதமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாரே தவிர, அவர் புதிதாக எந்த ஒரு மார்க்கத்தையோ எந்த ஒரு மதத்தையோ ஸ்தாபித்தவர் கிடையாது. அவர் புதிதாக எந்த ஒரு யோக நுட்பத்தையும் நமக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரும் கிடையாது. ஏற்கனவே நடப்புல இருந்த விஷயத்தையே தான் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, எது சரியான வழிமுறை அப்படின்னு. அதனால இந்த மதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஈஸ்வர மதத்தை தவிர்த்து வேற ஒரு மதம் கிடையாது. அப்படி நாம பலதரப்பட்ட மதங்கள் இருக்கிறதாக நினைக்கிறதா இருந்தால் அது நம்மளுடைய அஞ்ஞானம் தானே தவிர நமக்கு புரியலையே தவிர அது உண்மை அல்ல. அதனால நான் இந்து, நான் கிறிஸ்துவன், நான் இஸ்லாமியன், நான் புத்த மதத்தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல இதுல பலன் கிடையாது. அங்க சரியான முறையில இந்த மதம் சொல்லக்கூடிய வகையில செயல்பட்டோம்னாலே அங்க எல்லாம் ஒன்னாயிரும். அங்க செயல்பாடு வேறாக இருக்கிறதுனால தான் வேற வேற மதமாக நமக்கு ஒரு காட்சி அளிக்குது. அவர் தொழுகிறது ஒரு மாதிரி இருக்குது, இவர் ஜெபம் பண்றது ஒரு மாதிரி இருக்குது, இவர் சாமி கும்பிடுறது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாம இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதுல எதுலயுமே நம்மளுடைய மனமானது அடங்கி போனதே கிடையாது. ஸோ மனம் அடங்குற மாதிரியான செயல்முறைகளை அந்த மதம் எதை நமக்கு பரிந்துரைச்சிருக்குதோ அந்த செயல்முறையை செய்யணும். அப்படி எல்லாருடைய மனமும் அடங்கி போயிடுச்சுன்னா அங்க என்ன செயல்முறை இருக்க முடியும்? அங்க என்ன மூட நம்பிக்கை இருக்க முடியும்? அங்க என்ன வித்தியாசத்தை நம்ம ஒவ்வொரு மதங்களையும் பார்க்க முடியும்? அதனால அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை தன்னுள்ளில் நிலைநிறுத்துவதற்கான வழிமுறைகளை எல்லா ஞானிகளும் எல்லா மதத்திலையும் இதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாம அவங்களுடைய புஸ்தகங்களை நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால வேற ஒரு மதம்ங்கிறது கிடையாது, இருப்பது ஈஸ்வர மதம் தானே தவிர அதை தவிர்த்து இன்னொரு மதம் இல்லை அப்படிங்கிறது தான் சாமி இந்த 20வது அத்தியாயத்துல மதங்கள் பத்தின விஷயமாக சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில நான் இங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம் ஐயா. ஐயா இப்போ அப்பா வந்து இந்த உபஜய வாழ்க்கை பத்தி எதுவுமே ஒரு சப்போர்ட்டே பண்ணல. அது உபஜீவனம் பண்ணும்போது அந்த உபஜீவனம் ஆக்சுவலி அந்த அன்றாட வாழ்க்கைக்காக அவர் பேசல. ஒண்ணும் அவர் தான் மெயினா மோட்சத்துக்கு பட்டம் சொல்றாரு, மோட்சம் அடையுது எப்படின்னு. கரெக்டுங்களா? இப்போ இயேசு போகும்போது நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் அப்படின்றாரு. அதாவது அது மாதிரி சித்தவேதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இப்போ சித்தவேதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகேங்க. சித்தவேதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஜீவனுடைய சரித்திரம்னு சொல்லியிருக்கிறார். ஆமா. சித்தவேதம் முழுக்க முழுக்க உள்நிலை பயணத்தை சார்ந்ததாவே இருக்குது. அந்த பயணத்துல உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால உபஜீவனத்துக்கு நமக்கு அவசியம் இல்லை. அந்த உபஜீவனத்தை விடவும் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அவனவனுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலமே சரியானது, அதுதான் நமக்கு காப்பாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா ஆசிரமம் ஒண்ணு அதை அவரு நியமிச்சிருக்கிறார் இல்லையா, உலக சேமத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி ஆசிரமம் அமைச்சிருக்கிறார் இல்லையா. அவங்களுக்கு என்ன ரூல் இருக்குது அப்படின்னா, ஃப்ரீயா டொனேஷன் வாங்கக்கூடாது, டொனேஷன் வாங்கி சாப்பிடக்கூடாது, டொனேஷன்ல ஆசிரமம் இயங்கக்கூடாது. நம்மளுடைய உழைப்புனாலதான் அந்த ஆசிரமம் இயங்கணும் அப்படிங்கிற விதிமுறை அவங்களுக்கு இருக்குது. நாம அங்க கொடுக்கக்கூடிய டொனேஷன்லாம் அங்க என்னன்னு போட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் அந்த ரெசிப்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபார் கார்த்திகா ஃபெஸ்டிவல்னு இருக்கும். அவங்களுடைய சொந்த உபஜீவனமானது அவங்க உழைப்பில் நடந்துட்டு இருக்குது. நாம கொடுக்கக்கூடிய டொனேஷன் அங்க கார்த்திகா ஃபெஸ்டிவலுக்காக செலவிடப்படுது. எல்லா ஆர்கனைசேஷனும் டொனேஷன்ல தான் இயங்கும். ஆனா இந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய உழைப்புல இயங்கிட்டு இருக்குது. அப்போ சித்தவேதத்தினுடைய கொள்கைப்படி
உழைக்கிறதுங்கிறது தப்பு அப்படின்னா அது உள்முக பயணத்துக்கானது. நான் உள்ள போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உழைப்பை அவங்க விட வேண்டியதா இருக்குது. ஆனா ஆசிரமமானது உலகம் எப்படி இயங்கணும், எப்படி செயல்படணும்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தால் இந்த உலகத்துல சாந்தி சமாதானமா வாழ முடியும்? பொது உடைமையா வாழ்றதுன்னா என்ன? ஒற்றுமையா வாழ்றதுன்னா என்ன? தற்சார்போட வாழ்றதுன்னா என்ன? யாருக்கும் அடிமை இல்லாமல் யாரையும் அடிமைப்படுத்தாமல் வாழ்றதுன்னா எப்படி? அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு அவங்க வாழ்ந்து காமிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் நீ எட்டுக்கால் பூச்சி மாதிரி பந்தத்தை வச்சுக்காதீங்க, உலகத்துக்கு வராதீங்க, இங்க உழைக்காதீங்க, ஜீவனை விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வேலையே இந்த உலகம் சரியா இல்ல, அதனுடைய செயல்பாடு சுயநலமா இருக்குது. அந்த ஆசா பாசத்தினாலதான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. நான் வேற நீ வேறங்கிற எண்ணம் உண்டாகி இது என்னுடைய மகன், என்னுடைய சொத்து, அவனுக்கு தான் நான் தருவேன், மத்தவன் அந்நியன், அவனுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி அவன் மேல பொறாமப்படுறதுல இருந்து அவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த பிரச்சனை, இல்லைங்களா? சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சாமி யோசிச்ச விஷயம் என்னன்னா, பச்சி ஜென்மம் எப்படி இதே உலகத்துல நாம வாழக்கூடிய இதே மாயையில ஆனந்தமா இருக்குது, அவங்களுக்கு எப்படி அந்த சாந்தி சமாதானம் கிடைக்க பெறுது? நமக்கு ஏன் அந்த சாந்தி சமாதானம் கிடைக்க பெறல? அப்ப நமக்கும் இந்த பச்சி ஜென்மங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இத ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு தான் சாமி வந்து பொது உடைமைங்கிறது நம்ம கிட்ட மிஸ் ஆகுது, சுயநலம்ங்கிறது நம்மகிட்ட அதிகமா இருக்குது. அந்த சுயநலத்தை போக்கிட்டோம்னா பச்சி ஜென்மங்கள் எப்படி பறவை இனங்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்குதோ அது போல நாமளும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த வாழ்ந்து காமிக்கிற வேலையை அங்க ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அதனால உலகத்துல நாம இருக்கணும், இங்க ஏதாவது செயல்முறை செய்யணும்னா நமக்கு இங்க உபஜீவனம்ங்கிறது வேணும். ஆனா சித்தவேதம் சொல்றது உள்முக பயணத்தை பொறுத்தது. இல்ல நான் உள்ளதான் போகணும், எனக்கு சமாதி தான் வேணும், எனக்கு ஈஸ்வரன் அடையிறதுதான் நோக்கம் அப்படிங்கிற குறிக்கோளை யாராவது எடுக்கிறதா இருந்தா அவங்களுக்கு உபஜீவனங்கிறது அவசியம் இல்லை. அப்ப நம்மளுடைய பயணம் எதுவாக இருக்குது, எப்ப நாம உள்ள போய் பார்க்க போறோம்? இப்பவே போகணுமா இல்ல கொஞ்சம் கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு போகணுமா? அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. அதனால சாமி வந்து இதுல அந்த முடிவை அவங்கவுங்க சுயமாக யோசிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 வகையும் நமக்கு அனுபவப்படுத்தி காமிக்கிறாரு. உள்ளுக்குள்ள இதை விட்டுட்டு உள்ள போற வழிமுறையும் சொல்றாரு, வெளியில இருந்தா எப்படி வாழணுங்கிற வழிமுறையும் சொல்லி தந்திருக்கிறாரு. டிசிஷன் அவங்கவுங்களுடைய நிலைமையை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அவங்கவுங்க எடுத்துக்கணும். எப்ப உள்ள போகணும், எது வரைக்கும் வெளியில இருக்கணுங்கிறது அவங்கவுங்க நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்பயா இந்த வித்த வாங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு விளக்கமா சொல்லலாம்ல, அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. எதை பத்திங்கயா? இப்ப நீங்க பேசுனீங்களே இந்த வித்த வாங்குற டைம்ல நீங்க முதல்ல சொன்னீங்க, இப்ப டீட்டெயிலா இருக்கு நீங்க சொன்னது, கரெக்டா இருக்கு, எல்லாமே நமக்கு தெளிவா இருக்கு. அது மாதிரி சொல்லலாம்ல, அது யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே. இல்ல வித்தை கொடுக்கும் போது நானும் இத பத்தி சொல்ல மாட்டேங்கய்யா. வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அங்க நேரம் இருக்காது. நம்ம வித்தை எப்படி செய்யணும், இந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் சரியா போயிடும். அது நம்ம பழக்கத்துல நம்மளோட அந்த சித்தவேதத்தோட அனுபவஸ்தர்களோட நம்ம தொடர்புல இருந்தாதான் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒரே நாள்ல மொத்தத்தையும் கத்துக்கிட்டு எங்கேயும் ஓடி போயிட முடியாது. அது கொஞ்சம் எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளோ இன்னைக்கு கிரகிக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கிரகிக்கிறோம். சந்தேகம் இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்டா இப்போ உடனே சொல்லதான் போறோம். இப்போ உனக்கு சொன்னா புரியாது, நான் அடுத்த வருஷம் சொல்றேன் அப்படின்னு யார்ட்டையும் நம்ம எதையும் சொல்றது கிடையாது. அந்த நிர்பந்தம் ஏற்பட்டால் இதை கண்டிப்பா அவங்க கேட்காமலே சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நிர்பந்தம் படாததுனால முதல்ல உங்க வித்தையை வாங்கட்டும், வித்தையை பண்ணட்டும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரட்டும். அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கே சந்தேகமாக வரும்போது அதுக்கான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க பசியே இல்லை உங்களுக்கு, நான் கூட்டிட்டு போய் நான் பாட்டுக்கு இலைய போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா உங்களால எப்படி சாப்பிட முடியும்? அவருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே கிடையாது. சித்த சமாஜம் எப்படி இயங்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமே இல்லை. நான் உட்காந்து பக்கம் பக்கமா 1 மணி நேரம் பேசினாலும் அவர் அதை கிரகிக்க கூட மாட்டார், இல்லைங்களா?
So அவர் கேட்கணும். இது எப்படி இது இயங்குது? ஏன் இந்த நம்ம வாழ்க்கை முறைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை முறைய வச்சுட்டு சாமி வந்து உணவுங்கிறது அன்னம் தான் சொல்லிட்டு ஏன் ஆசிரமத்துல இலைய போட்டு சாப்பாடு போடுறாங்க? சாமி அன்னம் தான் ஜீவசக்தியான வாயுன்னு சொன்னாரு. நம்மளுடைய சாதமானது இல்ல. அது நம்மள காப்பாத்துறது இல்லன்னு சொன்னாங்க. ஆனா ஆசிரமத்துல சாப்பாடு போடுறாங்களே! அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டாங்கன்னா, ம். அதுக்கு நம்ம பதில் சொல்லும்போது அவங்களுக்கு அது கரெக்ட் தான். ஓகே. அப்படின்னு ஒரு புரிதலுக்குள்ள வருவாங்க. அவங்க அந்த கேள்வியே கேட்காம நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இத விளக்கம் குடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னா, அது அவங்களுக்கு தேவையா, தேவையில்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த கேள்விக்கு எண்ணமே வரமாட்டேங்குது. அதுதான் நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வித்தியார்த்திகள் ம். கூட அந்த எண்ணம் வரமாட்டேன். வந்தா தானே அவர் வரவே மாட்டேங்குது. ஏதோ உட்காரோம், ஜெபம் பண்றோம், போறோம், மோட்சகதி அடையலாம் அப்படின்னு நினைக்க வித்தியார்த்தை நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அது. அதுதான் சொன்னேன். அது அவங்களுக்கு அவசியம் இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நாம எப்படி போய் இத அதுதான். திணிக்க முடியும்? இத புரிஞ்சுக்கோங்க, இத தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ம். இப்போ சர்ச்சு, மாஸ்க் அதெல்லாம் போறாங்கன்னா, அப்போ ம். ம். உபஜீவத்துக்கு சப்போர்ட்டா ஒரு மன அமைதியா இருந்தா அந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்ம சம்பாதிச்சு காரு பங்களா எல்லாம் வாங்கலாம். அப்படி அந்த ஒரு தாட்டுக்கு தான் வராங்க. பொதுவா சர்ச்சுக்கு போறாங்க, பஸ்ஸுக்கு அவங்க இந்த மோட்சம் ம். அடையுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்டின உண்ட நம்பிக்கை என்னன்னா, இப்ப இறந்து போட்டா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் சொல்லிடுறாங்க. அப்புறம் தேவன் ஒரு நாள் வந்து எல்லாரையும் எழுப்புவாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவர் கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆகும்ல, அவ்வளவுதான், அதர் ஓவர். பட் நம்ம வந்து மோட்சகதி மோட்சம் அடையணும் அதெல்லாம் சொல்றோம்ல. இப்ப ம். அவங்க ஜீவன் என்ன ஆகும், நம்ம ஜீவன் அடைஞ்சது, இப்ப அவங்க ஜீவன்ல என்ன ஆகும் அதெல்லாம்? அது வந்து தன்னுடைய சக்திய உள்ளுக்குள்ள நிலைபெற செய்யறதுக்கான வழிவகைய அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா, ஆ, நம்ம செத்து தான் போவோம். எண்டு. நாமளே இப்ப வித்தைய வாங்கிட்டோம். இப்ப நம்ம செத்து போக மாட்டோம்னு சொல்லிற முடியுமா? ஆ, உபதேசம் வாங்கி ஆமா, எனக்கு நான் 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் 15 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் செத்து போக முடியாது அப்படின்னு நீங்க யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது முடியாது, கண்டிப்பா. அப்போ வித்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அத பயிற்சி பண்ற நம்மனாலயே அந்த ம், சாவுல இருந்து, அந்த செத்து போறதுல இருந்து விடுதலையாக முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும்போது, அது வித்தைன்னே என்னன்னே தெரியாது. தன்னுடைய சக்திய எப்படி நிலைபெற செய்றதுன்னு தெரியாது. அப்ப அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? அதான். செத்து தான் போறாங்க. ஆ. இப்ப அவங்க இதுபடி தேவன் வந்து எனக்கு எழுப்பிடுவாரு அப்படின்றாங்க. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த மாரிலாம் எழுப்புறதா இருந்துச்சுன்னா, அது வந்து அதான். இங்க அது நம்ம மாதிரி எந்த நம்பிக்கை, வேலையும் அது செய்ய மாதிரி வேண்டியதே நம்பிக்கை இல்லையே! தான். நீங்க அவங்க ஆமா. சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தோம், தேவன் வருவார், நம்ம எல்லாம் ம். எழுப்புவார் அப்படின்னுவாங்க. அந்த ஒரு ம். நம்பிக்கையிலேயே போயிடுறாங்க அவங்க. அவங்க என்னப்பா ம். வாழும்போது மன அமைதியா வச்சுக்க வேணும், அவ்வளவுதான் அவங்க தாட், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்துல, ம், நீயோ ஜெபம் செய்யும் பொழுது, ம், உன் அறை வீட்டின் அறைக்கதவை உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடியவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ம், அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீ மாயக்காரர்களைப் போல ம். இந்த தெருமுனையில நின்னுகிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் போடுறாருல்ல. ஆமா. பட் இவங்க உன்னுடைய தெருமுனை அறை தான் கதவை பண்றாங்க. மூடி ம். உன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுனா, எனக்குள்ளார நான் போய் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுனா, அப்ப பிதா எங்க இருக்கிறாரு? ஆமா ஆமா. ம், அந்தரங்கம்ங்கிறது உள்ளதானே. ம். வெளியரங்கம்ங்கிறது வெளி. இப்ப பிதா எங்க இருக்கிறதா அவர் சொல்றாரு? அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு அவர் சொல்லும்போது, அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ண சொன்னாரே தவிர, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்துல அவர் சொல்லல. ம், ம், ம். சாமி சொல்ற ஸ்டேட்மெண்ட்லயே ஆகாசம்ங்கிறது சிரசு, அது நமக்குள்ளார இருக்குதுன்னு சொன்னபடி, ஆ. அவங்க அந்த மாதிரி அவங்க லத்தீன்லயோ, ஆ வேற ஏதாவது ஒரு மொழியிலயோ அவங்க அத எழுதியிருக்கலாம். ம், ம். சிரசு, ஆகாசம்னு அவங்களும் நம்ம எப்படி இந்து மதத்துல ஆகாசம்னு சொல்றோம், நாம உடனே வெளியில தான் நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா ஆமா. அந்த மாரி அவங்களுடைய அந்த மத சமய சடங்குகள்லயும் ஆகாசம்னு அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். ம், ம். அவங்க அத வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமாகவே நம்மள மாரியே அவங்களும் கற்பனை பண்ணியிருக்கலாம். அங்க தான் பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு அவங்களும் நம்மள மாரியே நெனச்சிருக்கலாம். நாம சொர்க்கம் ஆகாசத்துல இருக்கிறதா தான் நாம நம்பிட்டு இருந்தோம். அதுதான். அந்த மாரி அது நம்ம டிரான்ஸ்லேஷன்ல வரக்கூடிய பிழைகள் இருக்கலாம். படிக்கும்போது நாம தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய பிழைகள் இருக்கலாம். ம், ம். அதனால இதுல நெறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதுதான். ஆனா, கிறிஸ்டியன் இந்த சொன்னது. காலம் அத சும்மா விடாது. நாம என்னதான் மூட நம்பிக்கையில இருந்தாலும் கூட,
அது சரியான நேரத்துக்கு அந்த பக்குவம் வரும்போது, சத்தியத்த நமக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில அது தெரியப்படுத்தி, நம்மள பக்குவமடைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ம், ம், எப்படியாவது அத அடைய வச்சுரும். அதனால எல்லாமே மறைத்து வைக்க முடியாது. ம், ம். அது எப்படினாலும் அது வெளிப்படவே செய்யும், அந்த சத்தியமானது. ஆனா கிறிஸ்டின் கூட பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றாங்க இல்லைங்கய்யா. இந்த பாசியெல்லாம் உருட்டிட்டு ஒருநிலைப்படுத்த பண்றாங்க இல்லைங்கய்யா அவங்களுமே. ம். பண்றாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் நம்மள மாதிரி போறாங்க. கண்டிப்பா அது இல்லாம இருக்காது. அங்க போனா கூட்டமா ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு இலக்க நோக்கித்தான் போறாங்க. ம். ரமேஷ் ஐயா, இப்போ நீங்க ஒரு கண்டிப்பா. விளக்கம் கொடுத்தீங்கல்ல ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சொல்லுங்க. இப்போ அந்த விளக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் தனியா ஒரு பிட்டா எடுத்து அனுப்புங்க. எதுக்கு? எந்த விளக்கம்? அதான் நம்ம எதுக்கு இந்த ஆசிரமாசனம் எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, அது உலகத்துக்காக நான் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கல்ல, ஆமா. அது எல்லாரும் போய் சேர வேணும். அந்த பாயிண்ட் டீட்டெயிலா நான் இருக்கு. இப்பதாங்கய்யா நான் சொன்னேன். அது தேவைப்படுறவங்களுக்கு போய் போய் சேர்ந்தாதான் சரியா இருக்கும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஆ. சரி ஆ. சார், நம்ம கடமை கொடுப்போம், புரியட்டும். ம். சில ம். பேர் அப்ரோச் பண்ணாமே இருந்திருப்பாங்கல்ல. அதாவது நாம வெளியில டேபிள வச்சு அன்னதானம் போடுவோம். ஆமா வேணுங்கிறவங்க வந்து அத சாப்பிட்டு போட்டும்ங்கிறீங்க. ஆமா, கடை இருக்கேன் ஏற்கனவே இதுல வாங்குவாரு. ரெக்கார்டிங் இருக்குது. வேணா அந்த பிட்ட வேணா நான் கட் பண்ணி உங்களுக்கு தனியா அனுப்பிச்சுடுறேன். அதை கட் பண்ணி தனியா அனுப்புங்க. ஓகேங்க. ஓகே, நன்றி. நமஸ்காரம். சந்தோஷங்க. சந்தோஷம். பார்த்து நமஸ்காரங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க. அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி, நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போதே இந்த சித்த வேதத்தெல்லாம் நல்லா படிச்சு தெரிஞ்சிருக்கணும். அதுல ஈஸ்வரன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய வஸ்து தான் அப்படிங்கிறதும், அந்த வஸ்துவை வெளிமுகமாக போக செய்யாமல் அதை உள்நிலைப்படுத்துறது தான் ஈஸ்வர மதம் அப்படின்னும், அந்த மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய குரு தான் அப்படிங்கிறதையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அந்த குருவினுடைய இருப்பிடம் பூர்வ மத்தியம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம சரியா அறிஞ்சுக்கிட்டு வந்தாதான் இந்த வித்தையை தருவாங்க நமக்கு. அப்படி நாம எல்லாம் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஆமா ஈஸ்வரன்கிறது நமக்குள்ளார தான் இருக்குது, வெளியில கிடையாது. ஈஸ்வர மதம்ங்கிறது நாம உள்நிலை பயணத்துக்கு போறதுதானே தவிர, வெளியில எந்த ஒரு சமய சடங்குகள்லயும் அந்த மதத்துக்கான விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த வித்தையை வாங்கியிருக்கிறோம். அப்படி ஒரு வித்தையை நம்ம கையில வாங்கிட்டு, அதுக்கு ஒரு சத்திய வாசகத்தையும் ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கிறோம். ப்ராமிஸ். அந்த உறுதி பத்திரம். நான் இன்று முதல் மனதாலும், வாக்காலும், கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. அத நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, அத கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். அது தலபோற காரியமாக இருந்தாலும் சரி, அத காப்பாத்துறது தான் பேர் தான் ப்ராமிஸ்ங்கிறது. காலத்திலே இந்த வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பத்திரம் எப்படி நம்ம சைன் பண்ணி அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர்ற மாதிரி ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு தர்றதுக்கு ஈக்குவலா தான் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வாக்குங்கிறது. சும்மா பேச்சு வழக்குல ஆமா இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள அவங்க உசிரே போனாலும் அதை விட மாட்டாங்க. அதை எப்படியாவது செஞ்சிடணுங்கிற ஒரு ஊர்ஜிதம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த வாக்கு வன்மைங்கிறத அவங்களுக்குள்ள அவ்வளோ இதா காப்பாத்திக்குவாங்க. உயிரை விடவும் அந்த வாக்கு பெருசாகவே அவங்க அவ்வளவு தூரம் மதிச்சுட்டு இருந்த சமூகம் தான் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்திருந்தது. இப்ப நாமளும் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம். ப்ராமிஸும் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நான் இந்த ஜீவனை வந்து மனம் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக வெளியில போறதா இருந்தாலும் சரி, வாக்கின் மூலமாக, சப்தமாக அது வெளியில போறதா இருந்தாலும் போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் என்ன காப்பாத்திட்டு இருந்த அந்த ஜீவனை இனிமேல் அதை நான் காப்பாத்த போறேன். எந்த வகையிலயும் அதை நான் விரயம் செய்யறதுக்கு நான் இனிமேல் விடமாட்டேன். அதுக்கு சாட்சி யாரு அப்படின்னா, நம்மளுடைய ஆத்மாவே சாட்சியா வச்சிருக்கிறோம். நிரபராதி அதுதான். அது எந்த ஒரு குற்றமும் செய்யல. பரிசுத்தமான நிலைமையில இருக்குது. நாம தான் நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு இணங்க அதை எடுத்து நாம செலவு பண்ணி, நம்மளுடைய சொந்த ஆசா
பாசங்களை நிறைவேற்றி அந்த ஆத்மாவை நம்ம அழிய செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ஜீவனாக அது நசிஞ்சு போய்கிட்டே இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி இந்த ஜீவனை தவிர்த்து இன்னொன்னுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஜீவன் தான் முழுமையானது, அதுதான் நிஜமானது. அந்த ஜீவனை நான் காப்பாத்துறது தான் என்னுடைய ஒரே வேலை. இந்த சொப்பனமாக இருக்கக்கூடிய உலகத்துல எனக்கு எந்த ஒரு விஷயமும் அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த ஜீவனுக்கு தான் அந்த அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த பிராமிசனுடைய நோக்கமே, அதனுடைய அர்த்தமே. அதை நாம உபதேசம் வாங்கும் போதே அந்த உபதேசம் கொடுத்தவர் இந்த பிராமிஸை பத்தி டீட்டெயில் கொடுக்கணும். நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உபதேசத்தை கொடுத்துட்டு போறது கிடையாது. அந்த பிராமிசனுடைய நோக்கம் என்ன, அது செய்யலைன்னா என்ன ஆகும், இந்த பிராமிஸ் எதுக்காக கொடுக்கப்படுறது, இது ஏன் காப்பாற்றணும்னு நான் இங்க சொல்லப்பட வேண்டியதா இருக்குதுங்கிறது அந்த முழு விவரத்தையும் அங்க சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்படி சரியான வகையில அந்த உபதேசத்தை நாம நாளைக்கு காட்டி கொடுக்கறதா இருந்தாலும் அந்த ப்ராமிஸ்க்கான அந்த எக்ஸ்பிளனேஷனை நம்ம கொடுத்து அதுல அவருக்கு வந்து மனசுக்கு சரி அப்படிங்கிற பட்சம் வரும்போது தான் அந்த உபதேசமே காட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி நாம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னைக்குமே மறக்காம எந்த வேலை செய்யும் போதும் எப்பவுமே அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப வேணா நம்மளுடைய மனசு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அது விரும்பி இருக்கலாம், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்பட்டு இருக்கலாம். ஆனா நாமளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை உள்நிலையிலேயே நிக்க வச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அது கொஞ்சமாவது ருசி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இது பத்துறது கிடையாது. ஏன்னா நாம முழிச்சிட்டு இருக்கக்கூடிய 16 மணி நேரமும் அந்த ஜீவனை வெளியில விட்டுட்டு அந்த மனமா இருக்கக்கூடிய சக்தியாக வெளியில விட்டுட்டு அதை பந்தப்பட வச்சுட்டே தான் இருக்கிறோம். அதை நாம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லா செயல்களையும் செஞ்சாலும் கூட அது பதிவாக நமக்குள்ளார வராம இருக்கணும், பந்தமாக வராம இருக்கணும் அப்படின்னா இந்த சதா அபியாசம்ங்கிறது அங்க நமக்கு தேவைப்படுது. இந்த சதா அபியாசத்தை மட்டும் நம்ம நாள் முழுவதும் செய்யற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி நம்ம வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம ஜபத்துக்குன்னு ஒதுக்கி உட்காரக்கூடிய நேரம் எல்லாம் நிஷ்டையாவே மாறிடும். ஏன்னா நிஷ்டையில நாம நிஷ்டையை அனுபவிக்கிறதுக்காக உட்கார ஒரு மணி நேரம் ஒதுக்குறோம்னா அதுல 3/4 மணி நேரம் இந்த பயிற்சி பண்றதுக்கே போயிருது. 1/4 மணி நேரமோ 10 நிமிஷம் போதும் நிஷ்டையே கிடைக்குது. அந்த நிஷ்டை தான் அங்க ஜபம்ங்கிறது. அதை நாம செய்யறது கிடையாது. அதுக்கு நேரம் கொஞ்சம் தான். ஆனா அந்த ஜபத்துக்குள்ள நுழையிறதுக்கு தான் அந்த பாடுபடுறதுக்கே 3/4 மணி நேரங்கிறது போயிருது. நாம முன்னமே வேலை செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்தோமா சம்பளத்தை வாங்கினோமா போனோமான்ட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால அங்க சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு அங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இந்த கதி எடுத்து அபியாசம் பண்ணக்கூடிய வேலைய நம்ம மத்த வேலை செய்யும் போதெல்லாம் செஞ்சிடலாம். நம்ம ஓய்வு நேரங்கள்ல உட்கார்ந்தா நிஷ்டைக்குள்ள போகிற மாதிரி வழிவகையை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் அந்த மனசுக்கு அதிகப்படியான ஆனந்தத்தை ஊட்டி அதை நம்ம சரி பண்ண முடியும். அதுக்குதான் சாமி இந்த சதா அபியாசத்தை நமக்கு முன்னிறுத்தி சொல்றாரு. அதனால எந்த வேலை செய்யும் போதும் இந்த சத்திய வாசகத்தை மனசுல நிறுத்தி அதை நம்ம எப்பவுமே நினைவு கூர்ந்து சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு இந்த ஜபத்துக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை மற்ற நேரங்கள்ல செஞ்சுக்கிட்டு நம்ம ஜபத்துக்காக ஒதுக்கக்கூடிய நம்முடைய ஓய்வு நேரங்களை நிஷ்டைக்காக வேண்டி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமாகவே இந்த மனதிற்கு ஒரு நல்ல ஜாக்கிரதை நிலைமை உண்டாகி வெளியில இருக்கக்கூடிய பந்தத்தை அதை நிறுத்த ஆரம்பிச்சிடும். உள்நிலை பயணத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த சதா அபியாசம்ங்கிறது நமக்கு அவசியப்படுது. இந்த சத்திய வாசகத்தை நினைவிலே வச்சிருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது. அதைத்தான் நாம எல்லாத்துக்கும் இப்போ நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. நாளைக்கு வந்து நம்ம சித்தவேதத்தில் இருக்கக்கூடிய 21வது அத்தியாயத்துல சதுர்மகா வாக்கியங்கள் பத்தின விவரங்களை நம்ம கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.